2006ஆம் ஆண்டில் நடந்த கொலை சம்பவம் குறித்து 7 பேருக்கு மரண தண்டனை. முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார அதிரடியாக கைது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயண விசாரணைகள் முடிவு. நாமல் ராஜபக்சவும் ரோஹிதவும் எதிரணிகளை ஒன்றிணைக்க புதிய திட்டம். ஒரு மணித்தியாலயத்தில் கணக்கு முடக்கம். இந்த செய்தி வந்தால் உஷார். மத்திய வங்கி மக்களுக்கு எச்சரிக்கை. பாதாள குழுக்களோடு ராஜபக்சகளுக்கு இருக்கும் தொடர்பு. பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவிப்பு. மகமோதரவில் புதிய சிறைச்சாலை. நீதி அமைச்சு வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல். தொடர்பின விரிவான செய்திகள். கடந்த 2006ஆம் ஆண்டில் நடந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 நபர்களுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று புதன்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இன்று குறித்த வழக்கின் தீர்ப்பு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்ட நேரம் இந்த 7 பிரதிவாதிகளுக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையக அதிகாரிகளால் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது கைது குறித்த மேலதிக தகவல்கள் மற்றும் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்த மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் எதுவும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவரது சொந்த எதிர்காலத்தை கருத்தில் வைத்து புலம்புவது நியாயமான ஒன்றுதான். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லும் போது ஏதாவது ஒரு வழியில் ராஜபக்ஷக்கள் தொடர்புபட்டு இருப்பதே உண்மை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று மாலை நடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் குறித்த விசேட சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து பேசிய நேரமே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதோடு இப்போது நாட்டில் போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தலுக்கு எதிராக அனுர அரசால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால் போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் அரசின் இந்த வேலை திட்டங்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் இந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தங்காலை சிறைச்சாலையில் பாரிய கலவரம் ஒன்று உண்டாகியது. அப்போது கலவரத்தில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ஜூலம்பெட்டியே அமரே என்பவரை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாகவே சிறைச்சாலைக்கு சென்று, அமரே, நான் வந்து விட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று மஹிந்த ராஜபக்ஷ சொன்னார். உடனடியாக அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் கலவரத்தை நிறுத்தினார். இதுதான் இவர்களது பின்னணி. ஆனால் தற்போதைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்ஷவை போன்று எவரையும் பெயர் குறிப்பிட்டு எந்த ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. நாட்டின் தற்போதைய சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசால் முறையான மற்றும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது பதவிக்காலத்தில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தின் நேரம் பெருந்தொகை அரச பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பான சகல விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் அதற்கான கோப்புகள் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு இன்று தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பிரேமரத்ன பயணச் செலவில் பாதியளவு போக்குவரத்திற்கு செலவிடப்பட்டதாகவும் போக்குவரத்து வசதியை பிரித்தானிய அரசாங்கமே பார்த்துள்ளதாகவும் கூறி அதற்காக ஆவணங்களை சமர்ப்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் மீது அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டமை மற்றும் 1.5 கோடி ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியமை தொடர்பில் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவசரம் செய்யுங்கள் என்ற போலி உணர்வை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி தனிப்பட்ட மற்றும் பணம் குறித்த தகவல்களை பெற முயலும் இணையவழி மோசடிகள் தொடர்பில் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அவசர எச்சரிக்கை ஒன்று இன்று விடுத்துள்ளது. மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் உங்கள் கணக்கு முடக்கப்படும் என்பது போன்ற செய்திகளை அனுப்பி மோசடிக்காரர்கள் மக்களை சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காமலேயே அவசரமாக செயல்பட தூண்டுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் பயத்தையும் பதற்றத்தையும் சாதகமாக பயன்படுத்தி அவர்களை அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வைக்கின்றார்கள் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. வங்கி கணக்குகள், பண பரிவர்த்தனைகள் அல்லது தனிப்பட்ட தகவல்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கூறி வரும் எதிர்பாராத செய்திகள் மற்றும் அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் நிதானமாக சிந்தித்து அவற்றை சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலில் காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக குறித்த கட்டளை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு வர்த்தமானி அறிவித்தலின்படி மகமோதர என்ற பெயரில் குறித்த சிறைச்சாலை நிறுவப்பட்டுள்ளதோடு இதன் அதிகார பிரதேசம் முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட மகமோதர வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் தற்காலிக அடிப்படையில் இந்த சிறைச்சாலையை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மட்டுப்படுத்துவது அல்லது தடை செய்வது தொடர்பில் அரசாங்கம் கடும் அவதானம் செலுத்தி வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த யோசனை குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த முயற்சியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கமும் வேர்ல்ட் விஷன் அமைப்பும் இணைந்து விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் டீம் நெக்ஸ்ட் வேவ் என்ற பெயரிலான புதிய அரசியல் தளம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கியுள்ளனர். நாமல் ராஜபக்ச, ரோஹித அபயகுணவர்த்தன, அனுராதா ஜெயரத்ன, டிவி சானக மற்றும் சானக மதுகொட ஆகியோர் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த தளத்தை ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அரசிடம் உள்ள பெரும்பான்மை பலத்தால் அங்கு தங்களது கருத்துக்களை சரியாக பிரதிபலிக்க முடியாத அரசியல் கட்சிகள், சுயாதீன குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு குரல் கொடுப்பதே இவர்களின் தளத்தின் முக்கிய நோக்கம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடிகள், வரிச்சுமை மற்றும் விவசாயிகள், மீனவர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அனுபவமிக்க ஓர் அரசியல் குழு நாட்டுக்கு அவசியமாக உள்ளது. இலங்கையின் எதிர்கால அரசியல் போக்கை மாற்றியமைக்கும் நோக்கில் அனைத்து எதிர்க்கட்சி சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு படையை கட்டியெழுப்பி அதனை நாட்டின் அடுத்த தேசிய குழுவாக மாற்றுவதே இந்த தளத்தின் நீண்டகால இலக்காகும் என்றும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.